மக்களே, வாழ்க்கையில நான் எடுத்த ஒரு சில முடிவுகள் என்ன என்னோட கேரியர்ல டெவலப் பண்ணியும் இருக்கு. அதே மாதிரி நான் தவறா எடுத்த ஒரு சில ஃபினான்ஷியலான முடிவுகள் என்ன எடுத்துட்டு போயிட்டு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையில சிக்க விட்டும் இருக்குதுங்க. அந்த விதத்துல பார்த்தீங்கன்னா, இப்பதான் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய ஒரு அமௌண்ட் ஒரு தொகை நான் ஜப்பான்ல லோன் எடுத்திருந்தேன். அந்த லோன் அமௌண்ட்ட கட்டி முடிச்சேன். அது கட்டி முடிச்சதுக்கு அப்புறமா இந்த ஒரு காணொலி பதிவேற்றம் பண்ணணும் அப்படின்றதுக்காக இந்த ஒரு காணொலி நான் பதிவேற்றம் பண்றேன். முக்கியமா பார்த்தீங்கன்னா, இங்க நான் லோன் எதுக்காக எடுத்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐஎஃப்எஸ் அப்படின்னு சொல்லிட்டு இன்டர்நேஷனல் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் வேலூரை தலைமையிடமா கொண்டு இயங்கின ஒரு கம்பெனிங்க. அதுல ஒரு மிகப்பெரிய ஒரு தொகை நானும் 2002 அப்படின்னு நினைக்கிறேன். அந்த காலகட்டங்கள்ல நான் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன். அவங்க பார்த்தீங்கன்னா, நான் இன்வெஸ்ட் பண்ணி ஒரு 7 மாசம் 8 மாசம் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்குள்ள அவங்க ஓடி போயிட்டானுங்க ஊரை விட்டு. இதுலேருந்து இந்த ஃபினான்ஷியல் பிரச்சனையிலேருந்து மீண்டு வரத்துக்குள்ள பார்த்தீங்கன்னா, எனக்கு மிகப்பெரிய ஒரு சேலஞ்சா இருந்ததுங்க. நானு, என்னோட மனைவி 2 பேரும் கஷ்டப்பட்டு அதுக்கப்புறமா அந்த எங்களுடைய சேவிங்ஸை வச்சு அதுக்கப்புறமா இப்போ நான் இந்த லோனை நான் கட்டி முடித்தேன். நிறைய பேர் இந்த ஐஎஃப்எஸ்ல இன்வெஸ்ட் பண்ணவங்க இன்னுமே மீள முடியாமல் இஎம்ஐ கட்டிட்டு இருக்கிறத நானும் நிறைய கேள்விப்பட்டேன். ஏன் தமிழ்நாட்டில் இருந்து யார் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் வெளிநாடுகள் மாதிரி ஜப்பான் மாதிரி, யூஎஸ் மாதிரி, யூகே மாதிரியான நாடுகள்ல இருந்து நிறைய பேர் இந்த ஐஎஃப்எஸ் அப்படின்றதுல இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. இது பார்த்தீங்கன்னா 2019 என்னோட கான்டாக்ட்ஸ் மூலியமா நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணியிருந்த ஒரு காரணத்தினால இந்த மாதிரி இருக்கு அப்படின்ற விஷயம் எனக்கு தெரியும். அவங்க ரெகுலரா ஒரு 2020, 2021 வரைக்கும், 2022 வரைக்குமே பார்த்தீங்கன்னா பாதி வரைக்கும் கரெக்டான ஒரு அமௌண்ட்டை அதாவது என்னன்னா ஒரு ₹1,00,000 நம்ம இன்வெஸ்ட் பண்றோம் அப்படின்னா அவங்க ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ற மாதிரியும் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ல இருந்து வர ரெவென்யூஸை நம்மளுக்கு ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் ஒரு ₹6,000 ₹5,000 மாசம் மாசம் உங்களுக்கு நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அப்படிதான் நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருந்தோம். இதனால பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கரெக்டாக ரெகுலராக வாங்கிட்டு இருந்த ஒரு காரணத்தினால, ஒரு நம்பகத்தன்மை இருந்த ஒரு காரணத்தினால நான் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன். அந்த ட்ராப்ல போய் நான் ஈஸியாக போய் மாட்டினேன். நம்மளுக்கு தெரிஞ்சவங்க யாரோ ஒருத்தவங்க சொல்றாங்க, எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம அனலைஸ் பண்ணாம அவங்க சொல்ற அந்த ஒரு வார்த்தையை வச்சு நம்ம முதலீடு பண்றதுன்றது எந்த அளவுக்கு முட்டாள்தனமான ஒரு முடிவு அப்படின்றத என்னுடைய இந்த அனுபவம் எனக்கு கத்துக்குத்த ஒரு பாடம். அது மட்டும் இல்லாம நம்மளுக்குன்னு சொல்லிட்டு EOW எக்கனாமிக் அஃபென்ஸ் விங் அப்படின்னு சொல்லிட்டு டிபார்ட்மெண்ட் இருக்காங்க. ஃபினான்ஷியல் ஸ்கேம்ஸ், பான்சி ஸ்கீம்ஸ் இந்த மாதிரியான விஷயங்களை இவங்க முன்கூட்டியே அறிந்து இந்த விஷயங்களை தடுத்திருந்தாங்க அப்படின்னா உண்மையிலேயே அவங்கள பாராட்டி இருந்திருக்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா அவங்க எல்லாம் கிளம்பி ஓடி போயிட்டானுங்க. இவனுங்க ஓடி போனதுக்கு அப்புறமா இந்த ஒரு பிரச்சனையை நம்ம கேஸ் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஆக்ஷன் எடுக்கிறது அப்படின்றது பாத்தீங்கன்னா, அப்புறம் பிரிவென்டிவ் மெஷர்ஸா இந்த EOW அப்படின்ற டிபார்ட்மெண்ட் எதுக்காக இருக்கிறாங்க, அவங்க ஏன் இதை முன்னாடியே தடுத்து நிறுத்தல அப்படின்றது எனக்குள்ள இருக்கிற மிகப்பெரிய ஒரு கேள்விங்க. என்னப்பா எதுக்கு எடுத்தாலும் அரசாங்கத்தை குறை சொல்றியே அப்படின்னு கேட்டீங்கன்னா, மக்களை பாதுகாக்கக்கூடிய அரண் பாத்தீங்கன்னா அரசாங்கம். அந்த அரசாங்கத்தோட அரணே அங்கங்க ஓட்டை இருக்குது அப்படின்னா அதை பத்தி நம்ம குறை சொல்லிதான் ஆகணும்.